இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு நெய் சாதமும் மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். புயல் அடிச்சு கொஞ்சம் மாதிரி இருக்கு. இந்த பசங்களுக்கு லீவ் விட்டு ஸ்கூல் பாப்பா ஸ்கூல்ல 9ஆம் தேதி தான் திறந்தாங்க. முந்தானத்துல இருந்தா பாப்பா ஸ்கூல் போயிட்டு இருக்கா. நெய் சாதத்துக்கு நெய் விட்டுட்டு பிரியாணி பைசஸ் முந்திரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கிட்டு இது கூட கடைசியாக தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துட்டு ரொம்ப வதக்காம 2 வதக்கிட்டு தண்ணி கொஞ்சமா தேங்காய் பால் விட்டுட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டு நான் வந்து 24 கேரட் அரிசி தான் எடுத்திருந்தேன். அதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 7 நிமிஷம் தம் போட்டு இறக்கிட்டேன். அடுத்து இதுக்கு சைடிஷாக இன்னைக்கு மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரைக்கு மீல் மேக்கர் ஒரு 100-150 கிராம் இருக்கும். அதை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 2 நடை நல்லா அலசி எடுத்து மதியம் சுச்சம் பௌர்ணமி கொஞ்சம் இருக்கிறதுனால நான்வெஜ் எதுவுமே செய்யலை, இதோடய விட்டுட்டேன். இல்லைன்னா இதுக்கு சைடிஷாக சிக்கன் செஞ்சுருந்தா சூப்பராக தான் இருக்கும். இந்த மிளகு வறுவலுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 4-5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் இதை சேர்த்து வறுத்து எடுத்துட்டு அதை மிக்சியில் அரைச்சி அடுத்து எண்ணெய் சட்டியில் எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு 2 பட்டை 2 கிராம்பு கொஞ்சமாக பிரிஞ்சு எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்து வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இது வதங்கின பிறகு நம்ம அலசி வச்சிருக்க மீல் மேக்கரையும் சேர்த்து லைட்டாக 2 வதக்கிட்டு அரைச்ச பவுடரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுத்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு திக்கான தேங்காய் பாலையும் இது கூட சேர்த்துருக்கேன். அப்போதான் டேஸ்ட் அப்போ தீயை வேகமா வச்சுட்டு நல்லா கிண்டணும். அப்போ அந்த தேங்காய் பால்லாம் நல்லா வத்தி ட்ரையா இருக்கும். கடைசியா கொத்தமல்லி தல்லாம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பை இறக்கி வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரா மீல் மேக்கர் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடும். இது மதிய லஞ்சுக்கு வந்து நெய் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.